Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைசூர் பருப்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ நான் போட்டுருக்கிறேன், பவுடர் பண்ணி எப்படி வச்சுக்கிறதுன்னு. அடுத்து தயிர், பாதாம் ஆயில். இது மூணு பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைசூர் பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. க்ரீமுக்கு தான் ரொம்ப நைஸாக வேணுமா இருக்கும் நம்மளுக்கு. தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக் இது நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு 2-3 தடவை கூட நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாதாம் ஆயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 2-3 டீஸ்பூன்னு 2-3 ட்ராப், 2-3 ட்ராப் அளவுக்கு பாதாம் ஆயில். இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக்கு. ஏன்னா இது மைசூர் பருப்பு போட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பச்சை பயிர் மாதிரி இது ரொம்ப சீக்கிரம் நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகிடும். அதனால இந்த தேங்காய் எண்ணெய் இல்லை பாதாம் ஆயில் நம்ம என்ன ஆட் பண்ணுறது இருந்தாக்கா நம்ம ஸ்கின்னில் நல்லா இது கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறமா தான் நம்மளுக்கு டைட்டிங் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இந்த மாதிரி தயார் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்கின் நல்லா க்ளோவாக எவ்வளோ ஷைனிங்காக கொடுக்குது. சூப்பராக தயிர் வந்து கூட அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தயிர் மிக்ஸ் பண்ண தயிர் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க இந்த ஆக்டிவ் ஆக்சிஜன் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் எவ்வளோ சூப்பராக ப்ரைட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் இருக்குது. அது எல்லாமே இதில் ப்ரோட்டீன் விட்டாமின் இருக்குதுன்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். மைசூர் பருப்பு அவ்வளோ சூப்பரான ஒரு பெனிஃபிட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.